வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் KarthiKesh. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ESP8266 அதாவது நோட் MCUவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காம்போனண்ட்டில் இருக்கிற மாடியூல் என்னென்னா ESP12E. இது வந்து ஒரு ஒய்ஃபை மாடியூல். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராசஸரை ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாடியூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐஓ பின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஐஓ அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் பின். நம்ம யூஸ் பண்ணுற சென்சார்ஸ், எல்இடிஸ் இந்த மாதிரி பல காம்போனண்ட்ஸை வந்து நம்ம இன்புட்டாக அப்புறம் அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஐஓ பின்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து 5 வோல்ட், 3 வோல்ட், TXRX நிறையா பின்ஸ் இருக்கும். அடுத்து இதில் வந்து ஒரு 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் இருக்கும். பேசிக்காக ரெகுலேட்டர் அப்படின்னு என்னென்னா, ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்ஸுக்காக போகும்போது வோல்டேஜை வேரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெகுலேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் இந்த போர்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ரீசெட் பட்டன், அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டர், அப்புறம் ஃப்ளாஷ் பட்டன். ரீசெட் பட்டன் வந்து நம்ம ப்ரோக்ராம் ரீசெட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃப்ளாஷ் பட்டன் வந்து நம்ம ஃப்ளாஷ் மோடில் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டரை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து USB to UART பிரிட்ஜ் ஐசி இருக்கும். இது வந்து ஒரு ஐசி. இது என்ன பண்ணுன்னா, நம்ம USB மூலியமாக சீரியல் டேட்டாவை வாங்கிட்டு அப்புறம் UART இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ப்ரோக்ராமாக அப்லோட் ஆகும். UART அப்படின்னா யூனிவர்சல் ஏசின்க்ரோனஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர். எதுக்கு இந்த வீடியோனா, நம்ம ஒரு காம்போனண்ட் ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணும்போது அந்த காம்போனண்ட் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்விட்டர் வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம அப்கமிங் வீடியோஸில் இந்த நோட் MCU யூஸ் பண்ணி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். லைக் ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ், ஆட்டோமேஷன், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு KarthiKesh Robotics.